இந்த பஸ்ஸு போய் நின்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தால் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் சிச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு, ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தனு சார் நான் உங்கள் கையில் இருக்கிற சேவலா சார் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் சார். அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்ப்போம்.